கேள்விக்கு பதிலே தேவையில்லை. அப்பா வரல. அம்மாவோட தானப்பா வர்ற? இல்லைங்க, ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அது தெரியா? அம்மாவோட பெட்டி படுக்க தானே? ஆமாங்க. அப்புறம் பின்னால தங்குற. அப்புறம் தங்கிடுவேன். நீ முன்னால போ. என்னையா கூட கூட வர்ற? கூலி கொடுங்க. கூலியா? இந்த போ. என்ன பாப்பா நீ உட்காந்துட்ட? நான் தான் வண்டி ஓட்ட போறேன். நீயா? எனக்கு எல்லாம் ஓட்ட தெரியும். வந்து உட்காரு. எது பிரேக்கு? பிரேக்கே தெரியாதா? இந்த லட்சத்துல ஓட்டுறீங்களா? இது தெரியுதா? முன்னாடி போட நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை மாட்டிடுறேன். என்னாச்சு? அரைச்சிட்டியா? ஏப்பா பையா, உனக்கு சைக்கிள் சரியா ஓட்ட தெரியாதா? தம்பி, யார் பண்ணி தனியா வந்து உங்களோட யாருமே வரலையா? நீயா தானே விழுந்த? நீயா தானே விழுந்த? நானா? என்ன மன்னிச்சிருங்க. நேற்றுக்கு ராத்திரி டென்ட் கொட்டாயில சினிமா பார்த்துட்டு வந்தேன். கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். விடிய காலம்பரை வேற முடிச்சுக்கிட்டேன். தூக்கம். முதல்ல எல்போர்டு, இது தூக்கம் வேறையா? தூக்கம் தான் என்னது? எல்போர்டு இவ்விடத்துல. ஓஹோ. என்ன ஓஹோ? குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து ரோட்ல விளையாட விட்டதும் இல்லாம பெரிய இவர் மாதிரி கேள்வி கேக்குறீங்களே. மறுபடியும் நீங்களே ஓட்டுறீங்க? நீ வண்டி ஓட்டாது எங்க கொண்டு விட்டுருக்கு பாரு பாப்பா. பாப்பா போச்சு. என்ன ஆச்சு? அங்க பாரு, மோட்டார் பைக் உட்கார்ந்து இருக்குது. அழாதப்பா, இதெல்லாம் சரி பண்ணி தரேன். அழாத. நீ பெரியவனானதோ உனக்கு பெரிய சைக்கிள் வாங்கி தர்றேன். அதை விட பெரியவனானே மோட்டார் சைக்கிள் வாங்கி தரேன். மெக்கானிக் சார். இன்னும் பெரியவனானே நீயே காரே வாங்கிக்குவேன். மிஸ்டர் மெக்கானிக். ஒண்ணு இல்ல, நாங்க வந்த வண்டியில பாப்பா தான் ஓட்டிச்சு. அக்ஸலரேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா அழுத்தி கிரீச்னு ஒரு சத்தம் வந்து டப்பு நின்னு போச்சு வண்டி. டைனமோ பேரிங் போயிருக்கும். அது எப்படி பார்க்காம சொல்றீங்க? அதுதானே எங்க வேலை. அதை ரிப்பேர் செஞ்சு கொடுங்க. சாரி, பையன் அழுதுகிட்டு இருக்கா, சைக்கிள் உடஞ்சிருச்சுன்னு அது சரி பண்ணி கொடுங்க. இத பாருங்க, ரோட்ல நடந்தது மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் என் வேலையை பார்த்துட்டு தான். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேங்க. உங்க பணத்தை பத்தி கவலை இல்லைங்க. என் பையன் சைக்கிள் முதல்ல சரி பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு மட்டும் தானா இல்ல மத்தவங்களுக்குமா? எல்லாருக்கும் தான். அப்படின்னா மத்தவங்க வேலையை முதல்ல கவனிங்க. இல்லாட்டி அந்த போர்டை கழட்டி போடுங்க. என்னப்பா மருது? யார் நீங்க? நீங்க யாருங்க? நான் தான் அந்த ஒர்க் ஷாப் போனது. அது என் தம்பி. என்ன விஷயம்? கார் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. பண்ணி கொடுன்னு சொன்னா உங்க தம்பி தரமாட்டேங்கிறாரு. அப்படியா? என்ன தம்பி? எப்படின்னு முடியும்? டைனமோ பேரிங் போயிருக்கு. அப்படிதான் கொஞ்சம் டைம் ஆகத்தாங்க செய்யும். எவ்வளவு நேரம் ஆகும்? மத்தியானம் 2 மணி 3 மணி ஆகலாம். ஐயோ, இந்த ஐயோ யார் தெரியுமா? சோலையூர் பண்ணாருடைய ஒரே மக. அப்படியா? இவங்க அப்பாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப செல்வாக்குள்ளவராச்சே. அப்படி எப்படி 2 மணி 3 மணி? அப்பேற்பட்டவருடைய அருமையான பொண்ணு எப்படியோ ஒரு வழியா பட்டணத்துல படிப்பு முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல கார் ரிப்பேர் ஆகி வழியில சோத்துக்கு இல்லாம நிக்குதுன்னா நல்லா இருக்குதா? நல்லா இருக்காதான். அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? சமைக்கலாம், சாமான் செட்டு கொண்டுலையே. ஒண்ணு பண்ணுவோமா? உங்க கடையில ஓடுற வண்டி ஏதாவது இருந்தா ஒண்ணு கொடுங்க. என்ன ஓடுற வண்டியோட கோவம் வருதா? அது இல்ல, ஒச்சா பாச்சா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டிருப்பீங்களா, அதுக்காக சொன்னேன். ஒரு வண்டியை கொடுங்க, பாப்பா கொண்டு போய் விறுவிறுன்னு வீட்டுல இறக்கிட்டு திடு வண்டி கொண்டு வந்து வச்சுடுறேன். இது நல்லா இருக்கு. உங்க காரை எங்கிட்ட ரிப்பேருக்கு விட்டு நீங்க வந்து பார்க்கும்போது கார் இன்னொருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சுத்த மோசமான ஆளா இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். அப்படித்தானே மத்தவங்க நினைப்பாங்க. ஆஹா, இது ஒர்க்குக்கு மாத்திரம் ஷாப் இல்ல, நம்பிக்கைக்கும் ஷாப். கரெக்டா சொன்னீங்க. ஐயோ தலைவலி ஆரம்பமாயிடுச்சு. ஆமாமா தலைவலி.
தம்பி மோட்டார் சைக்கிள் இருக்குது, வேணா அதை எடுத்துட்டு கிளம்பு. பாப்பா பக்கத்துல உட்காந்துக்கிறது சௌகரியமா இருக்கும். வெரி குட், அது போதுங்க. ஐயோ, எனக்கு சைக்கிளே ஒழுங்கா ஓட்ட தெரியாது, மோட்டார் சைக்கிள் எப்படி ஓட்டுவேன்? என்னப்பா அது கார் டிரைவருங்கிற? காருக்கு மட்டும்தான் டிரைவர். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? டேய் தம்பி, இந்த பாப்பா கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் விட்டு வந்துரு. அண்ணே எனக்கு நிறைய வேலை இருக்குண்ணே. இந்த பாரு, நான் டைனமோ கட்டி ரிப்பேர் பண்ண தயவு செய்து போயிட்டு வா. ஐயோ உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, நல்லா இருக்காதுன்னு. ஓஹோ, அது சொல்றீங்களா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நானே உங்களுக்கு பின்னால கேரியர்ல உட்காந்துக்கிறேன், பாப்பா பக்கத்து கோச்சில் உட்காந்துக்கிட்டோம், மொத்தமா போய் சேர்ந்துருவோம். என்ன பாப்பா? ஆமாங்க, ப்ளீஸ். டேய், போடா தம்பி போட. சரி சரி. இந்த பாரு, வெளியில போறப்ப வர வரன்னு சொல்லி தட்டுவான். அண்ணே, ஏன் சும்மா அவனை கஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? இங்கே ராக்கண்ணா, நான் வந்துடுறேன். வர்றாங்கண்ணா. பஞ்சர். கடவுளே, நல்ல வேளை இது பஞ்சராச்சே. ஏங்க ஒர்க் ஷாப்பு போய் ஸ்டெப் எடுத்து வரேன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சரிதான் போங்க. நீங்க ஸ்டெப்னி எடுத்துட்டு வர வரைக்கும் நாங்க இருக்க முடியுமா? அப்பா தேடுவாரு. பேசாம இந்த கலையை நான் பாத்துக்கிறேன், இதை நீங்க பின்னால உட்காந்து நேரம் வீட்டுல கொண்டு விடுங்க. அது கூடாது பச்சை, அதெல்லாம் கூடாது. பரவாயில்லைங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பஞ்சருக்கும் பாவம் இல்லைங்க. நான் ரொம்ப சோஷியல். டவுன் ஏரியால இப்படித்தான் போகணும், இப்படி போனா தான் அழகு. இப்பதான். எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நான் எங்க அம்மா தாடேன்னு ஆத்தா சொல்லும், அப்பா தாடேன்னு தாத்தா சொல்லும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் யார் தாடை? குரங்கு சாட கூட்டு போ. அணுகுண்டு உலகத்தை ஆட்டி வைக்கிறது, இந்த ஐஸ் ரூட் முனிமாவை ஆட்டி வைக்க போகுது. அணுகுண்டின் விளைவு சாதல், இந்த ஐஸ் ரூட்டின் விளைவு காதல். காதலோ காதல். குப்பு குப்பு, என்ன காதலோ காதல் வித்துக்கிட்டு வர்ற? நான் இல்ல பாப்பா, தெருவில் ஒரு வித்துக்கிட்டு போறான். காதலையா? ஆமா ஆமா. நீ எப்படி வளையற? அது நான் 5ல வளையல, 50ல வளைய முடியாது, 30ல முடியுமான்னு அப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுக்கு இப்படிதான் டான்ஸ் ஆடுறதா? பாப்பா, நேத்து டூரிங் டாக்கீஸ்ல வேர்ல்ட் பை நைட் படம் பார்த்தேன், அதுல ஒரே டான்ஸ் மயம். அதை பார்த்த உடனே அந்த வேகம். வேர்ல்ட் பை நைட் சினிமா ஸ்கோப் ஆச்சு, டூரிங் டாக்கீஸ்ல எப்படி வந்தது? இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கலையே. எது? எப்படியோ வந்துச்சு. இது நான் வரேன். நில்ல. என்ன ஐயோ, விஷயம் தரகுறைய விட்டுட்டு போறியே. ஆமா, அவன் என்ன ஆய் போச்சு, ஒரு ஏரியா உருகி ஓடுது. எது? ஐசு. ஐசா? அது மாதிரி சாயலா பாப்பாவான உங்களை பார்க்கும்போது என் உள்ள ஐஸ் மாதிரி உருகி ஓடுது. நான் வரேன். நில்ல. ஐயோ, எத்தனை மாட்டி. என்ன இப்படி செஞ்சுக்கிற? அது உடம்புல ஜில்லா போச்சு. இல்லவே இல்லையா? ஆமா, அது உள்காய்ச்சல். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். இத பாரு, நான் கார் எடுத்துட்டு வெளியே போறேன். சரி. அப்பா கேட்டா சொல்லு. சரி. நீலா, என்ன நீ ஆசைப்பட்டபடி ஆனை இட்டபடி ஐஸ் ரூட் வாங்கிட்டு வந்துட்டு. ஐஸ் குடுக்குறேன். முதல்ல நீ என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு. கட்டிக்கிறேன் கூட. என்ன இது குச்சி? ஐஸ் குச்சி. ஐஸ் எங்க? அது என்ன உன் மனசு மாதிரி கல்லா, என் மனசு மாதிரி ஐஸ், அதான் உருகி போச்சு. இது போனா என்ன, இன்னொன்னு கொண்டாடுறத முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? மூஞ்சி, முதல்ல போய் ஐஸ் வாங்கிட்டு வா. மறுபடியும் மக்காரா? இந்த பாரு, ஐஸ் வாங்கிட்டு வந்தா கல்யாணம் பேச்சு எடுக்கலாம். ஆமா. மூஞ்சி பாத்தியா? அங்க என்னன்னு பாரியா? சரி பாரியா? ஆஹா, ஐஸ் ரூட்டே, என் கல்யாண ரூட்டே. இது 2வது முறை.
இம்முறை வெற்றி நிச்சயம். நீ வாழ்க. மறுபடியும் இடைஞ்சலா? என்னடா இது கையில? ஒண்ணு இல்ல. இந்த கையில ஒண்ணு இல்ல. ரெண்டு கை கட்டுறேன். இது பசங்க வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் பார்த்து என் நாட்டுல தண்ணி ஊருந்தா நான் கூட வாங்கணும்னு நினைக்கிறது. ஆனா வெளியே வாங்கின வைக்க நினைச்சு வீட்டுக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறது அப்பப்ப மறந்து போகுது. எப்படியோ நீ என் மனசுல இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்ன சுகம், என்ன சுகம். உனக்கு 5 rupees இன்கிரிமெண்ட். என்னடா சம்பளம் அதிகம் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல. அப்படின்னா இல்ல, உங்க அன்பு மாத்திரம் குறையாம இருந்தா அதுவே போதும். என்னடா பண்டு நிறைய அனுப்புறேன். பாப்பாங்க பாப்பா இல்ல, கார் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்குது. போட்டு 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 நீங்க சாப்பிடுங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். டென்ஷன். நீ சாப்பிடுமா? ஐயோ, பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட். அப்பாவுக்கு ஆக்சிடென்டா? சாதாரணம் இல்ல, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஐயோ, லவ் ஆக்சிடென்ட், அதாவது காதல் விபத்து. புரியலையா? பாப்பாங்கிற பக்தி எட்டு மேல மருதுங்கிற லாரி வந்து மோதிடுச்சு. என்னடா வளர? இப்ப பாப்பா எங்க இருக்கா? கண்ணபுரத்துல. அங்கே போச்சு? அங்கதான் அவன் இருக்கான். என்ன லாரி மெக்கானிக்? ஓ, அந்த மெக்கானிக்கா? அவன் தான். அன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ல பாப்பா கூட்டு வந்தேன் நானே, அவன் தானே? அவன் ஆள் எப்படி? என்னங்குது இப்படி ஒரு பொல்லாத செய்தியை கேட்டு புயலா மாறாம பயலை பத்தி விசாரிக்கிறீங்க? சரி, கேட்டது பதில் சொல்ற. ஆள் எப்படி? ஆளுக்கு என்ன 5-5 அடி உயரம் இருப்பான். உருவத்தை விடு. உள்ளம் கள்ளம் கிடையாது. வெள்ளம் பேச்சுல, வெள்ளம் வேகத்துல, செல்லம் அண்ணனுக்கு, பள்ளம் வாழ்க்கையில. பரவாயில்லடா, அந்த பள்ளத்தை நம்ம பணத்தை கூட்டி நிறைவிடுவோம். அப்படின்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க இப்படிப்பட்ட வசதியான குடும்பத்து பொண்ண சாதாரண குடும்பத்துல தள்ளுறதா? டேய், அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த காலம் வேற. நாம என்னதான் தடுத்தாலும் கெடுத்தாலும் காதல் தான் வெற்றியடையும். அதனால மரியாதையா நாமளே அந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நல்லது. அது மட்டும் இல்லடா, என்ன போல வசதி உள்ளவங்க பொண்ணை கொடுக்கறதோ எடுக்கிறதோ வசதி கம்மியா இருக்கிற இடமா பாக்குறதா நல்லது. அப்பதான் மாப்பிள்ளை நம்ம சொல்லபடி கேட்பான். அவனுக்கு வசதி அதிகமா இருந்து அப்புறம் அவன் சொல்லபடி நம்ம கேட்கணும். ஓஹோ, அப்படியே இருக்குதோ? டேய், பாப்பாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமாடா? கல்யாணம் ஆனதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டோட இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லுங்க. அதுக்கு தகுந்தபடி ஒரு ஆளை பார்க்க வேண்டாம்? அப்ப சரி, நம்ம 2 பேருமா கார்ல போய் மெக்கானிக்க மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துருவோம். டேய், பொண்ணை வச்சிருவன் தானா போகக்கூடாதா? நீயே போய் அவங்க அண்ணன் கிட்ட நீயே பேசுறதா ஜாலக்கா பேசி ஏலக்கா மனத்தோட காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். ஓஹோ, நல்லா இருமா மகராசியா இரு. என்னங்க இப்போ குழந்தை வந்து கால விழுந்துச்சு, நீங்க என்னமோ ஆசீர்வாதம் பண்ணீங்களா? இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷம்டா. நம்ம சம்பந்த பத்தி பேசினோம்ல, பளிங்கப்பட்டி ஜமீன்தாரு மாவனாக்கு 3ஆம் தரம் அவனேதான். அதுக்கு சந்தோஷம் வேற. கால விழுந்தா அவ்வளவுதான், மாத்த முடியாது. நீ பேசாம இரு. அப்பா, நான் அந்த மெக்கானிக். என்னங்குது? மோட்டார் சைக்கிள் கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்கட்டுமே. என்ன மருதாசலமூர்த்தி ஒர்க் ஷாப். மெக்கானிக் மருதையன். மெக்கானிக் மருதையன். அப்பா, எனக்கு தெரியாதா? பாப்பா, சோலையூர் பண்ண என்ன சமாச்சாரம்? பண்ண ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்குது. கார் விஷயமா இல்ல, காதல் விஷயமா. என்னது காதலா? ஆமா, காதை கொடுங்க. எதுக்குப்பா? கடுக்க நான் போட போறேன். கொடுங்க காதை. விளையாடாதப்பா நீ. நானா விளையாடுறேன்? உங்க தம்பி எல்லாம் எங்க பாப்பாவோட விளையாடுது. என்னப்பா அது நீ சொல்றது ஆச்சரியமா இருக்கு. காதல் ஆச்சரியப்படக்கூடியதல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. இந்த சேதி பதறக்கூடியதல்ல, பரவசப்பட வேண்டியது. நீங்க எப்படி, காதல் கல்யாணமா இல்ல சாதா கல்யாணமா? காதலாவது மண்ணாங்கட்டியாவது? அதுதான் உங்களுக்கு புரியல. இப்ப நானே ஒரு அழகான பொண்ணா இருந்து உங்க மேல எப்படி? சும்மாரப்பா, கூச்சமா இருக்கு. இதுதான் காதல். என்னப்பா இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை போகும் அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க. ஒண்ணும் நடக்காது, கல்யாணம் தான் நடக்கும். எப்படிப்பா? நாங்க தான் ஏழையாச்சே. ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்க ஐயா அது மேல உயிரியே வச்சிருக்காரு.
பாப்பா யார விரும்புதோ அவர் ஏழையா இருந்தாலும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பணக்காரர் ஆக்கிடுவார் எங்க ஐயா. அப்படின்னா என் தம்பி பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அவனால எங்களுக்கு வசதி வந்துடுமா? இந்த சின்ன ஒருஷா பெரிய ஒருஷா போயிடுமா? வேற வழி, ஒரே ஒரு பொண்ணு தானே, ஆஸ்தியெல்லாம் அது வேற தானே, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதானே. பண்ணையாருக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணத்தை நீதான் எப்படியாவது முடிச்சு வைக்கணும். காரியம்னு வரும்போது சாதாரண மனுஷன் கூட ரொம்ப பெரியவனா கருதப்படுறேன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு நல்ல நாளா பாக்குறது, பண்ணையார் வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றது, பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குறது, அப்பே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். எப்படி? எப்படியோ பண்ணையாருடைய சொத்து பூரா எங்களுக்கு வரப்போகுது. தம்பி நீ நல்லா இருக்கணும்பா. தம்பி எங்க? வசூலுக்கு போயிருக்கான். நல்ல வேலை. அப்புறம் என்ன வணக்கம் சொல்லிக்கிறது? கட்டுமா? வசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்பவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். என்னங்க? ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு தேத்த போற? இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம சும்மா சாப்பிடு. எப்போங்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்னு சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுருமா? நீ இவ்வளவு பிரியமா கொடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன்? கப கபன்னு சாப்பிடு, பாதியில் நிறுத்திட போறேன். கப கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இந்தா இங்க வாப்பா. இந்நேரம் முனிமா வசிப்பால் சாப்பிட்டுருப்பான். போற உடனே அத்தான்னு மேல பாய்வான். பத்திரமா போகணும். இன்னைக்கு எனக்கு சவகாசம் சரியில்லை. என்னைக்குதான் சரியா இருந்தது? முனிமா, நான் வச்சுட்டு போன பாலை நீ குடிக்கலையா? இவர் தாலி கட்டின புருஷன், இவர் வச்சுட்டு போறதுல நாங்க ஆசையோட சாப்பிடணும். மூஞ்சிய பாரு, நாய் கூத்திட்டேன். நாயக்கா, அதான் நான் என்ன அப்படி துரத்தி காதல் பண்ணிருக்குது. என்ன வளர்ற? முனிமா, நான் உனக்கு பால்ல வத்தி மருந்து கலந்தேன். மருந்து வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, கடைசி வரைக்கும் சக்கரத்தை கழட்டிக்கிட்டு இரும்ப சொல்லிட்டே இருக்கணும்னு தலையில எடுத்தா. நீ என்னப்பா சொல்ற? ஒரு லட்சாதிபதி வீட்டோட வந்துருன்னு சொன்னா குபு குபுன்னு ஓடி போய் உட்கார்ந்துகிட்டு ஆட்சி ஆளணும்னு ஆசை கிடையாது. துருப்பிடிச்ச நட்டெல்லாம் கழட்டி மண்ணெண்ணெயில போட்டுக்கிட்டு எப்படி? எப்படி? நீ சொல்றது புரியுது. என்ன செய்ய சொல்ற? அதான் பண்ணையார தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு, கழுத்துல பட்டையை கட்டிக்கிட்டு, நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு ஆமியார் ஆயிட்டாரா? இன்னும் இல்ல, ஆக போறாரு. அப்ப சொத்து சுகம் எல்லாம் சுகம் தான் அப்பவே போச்ச. சொத்து இப்ப போக போகுது. எங்க? வேற எங்க? அனாதைகள்லாம் எப்படி ஆண்டவருடைய குழந்தைகளோ அது மாதிரி நாதி இல்லாத சொத்துக்கெல்லாம் நாராயண தானே. அப்படின்னா சொத்து எல்லாத்தையும் கோயில் கழுவி வைக்க போறாரு. ஐயோ, அப்ப மாறுது கதி? ஏன், தம்பி தான் இருக்கிறாரு, அவர் தானே அந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் சொர்க்கம் எல்லாமே. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஒரு மனுஷனுடைய மனசை இப்படியா புண்படுத்துறது? பொண்ணை கூப்பிட்டாரு, வரமாட்டேன் அடிச்சு. என்ன கூப்பிட்டாரு, போனேன். போய் வக்கீல கூப்பிடுறாரு. பத்திரத்துல என்ன எழுத போறாருன்னு பயந்து அங்க போகாம இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? பாருங்க, முதல் வாட்டி நான் சொன்னபடி கேட்டீங்கல்ல, ஜெயிச்சீங்க. இந்த வாட்டி ஜெயிக்கணுமா? நீ சொல்றபடியே கேட்கறேன்னு. வாங்க, பேசிட்டே போவோம். ஏன், போயிட்டே பேசுவோம். சரி. இப்படியே வா, நட்டு கட்டுற ட்ரெஸ்ஸ மாத்திட்டு பண்ணையார பார்க்க வர மாதிரி வாங்க. முடியுமா? இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை. மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு ரொம்ப நாசூக்கா எழுதி இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலையா? பிரிச்சு படிச்சுப்பா.
என்ன பண்ற தண்ணி பண்ணடா. மாமா ஒர்க் ஷாப்க்கு வாங்க வேண்டிய சாமான் லிஸ்ட் அப்புறம் பாக்கலாம்ப்பா, முதல்ல சாப்பிடு. குப்பு கீழே என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க, இந்த லெட்டர் கீழே போட்டாரு, அதை எடுத்து கொடுக்குறேன், வேற ஒண்ணு இல்லை. நல்ல காலம், இந்த காகிதம் மாத்திரம் முதலாளி ஐயா கிட்ட கிடைச்சிருந்தது, என் கதி அவ்வளவுதான். இந்தா, படி. வெக்கமா இருக்குதா? நான் வேணா போயிடுறேன், அப்புறமா படி. என்னங்கிறேன், நீயே படி. படிக்கிட்டா? சோமு ஆட்டோமொபைல்ஸ், சோலையூர் சோமையா. சோமையா என்னையா? லேத்து ஒண்ணு, ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு. வாக்கு பிரச்சனை என்ன, மிஷின்ல என்னதுக்கு? இதுல 15,000 இருக்கு, எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடட மறந்து போயிட்டு பாருங்க, புதுசா வாங்க வேண்டிய மிஷினை பத்தி விவரம் எல்லாம் அதுல இருக்குது. நீங்க ஒரு தடவை பாத்துருங்களேன். என் ஆரோக்கிய ரைஸ் ஃப்ரூட் அண்ட் குக் முனிமாவுக்கு டிரைவர் அண்ட் பாடி கார்டு குப்பு எழுதிய காதல் கடிதம். என்னங்க இது? முனிமா? ஓஹோ, முனியம்மாவுக்கு. முனிமா, நம் கல்யாணத்துக்கு பிறகு ஐயா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து உன்னை காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைத்து வலது கையை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்தபடி. இந்த முட்டா ஸ்டேரிங் வலது கை பக்கமே இருக்கணும், இவன் போட்ட இடது கை தான் போடணும், வலது கை எப்படி போடுவான்? டேய் முட்டாள், காதல் கடிதமாவது சரியா எழுதிடா. உனக்கு தெரியல, என்ன கேட்கக்கூடாது.
வித்துட்டியா? வாங்க என்னங்க என்ன 2 பேரும் கிணத்து மேட்டுல? இந்த காலத்துல கிணத்து மேட்டுல ஏவங்க தண்ணி இறைக்கிறான் எல்லாம் இதான். இது ஏன் உங்களுக்கு? நீங்க என்ன ஐயாவை தானே பார்க்க வந்தீங்க? யார உள்ள போங்க. முனிமா பசிக்குதே. போட்டு வச்சிருக்காங்க கொட்டிக்க. எனக்கா? எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்தி பூத்த மாதிரி இருக்குது. முந்தியெல்லாம் சோறுன்னு கேட்டா லேட்டா போடுவேன். அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்கிறதுக்குள்ள இலையை எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கா? ஓடு, ஓடு, இரு, 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 இரு. என் தீனி உனக்கு தெரியுமில்ல. ஓடு. புடி. ஆஹா, நல்லா சாப்பிடு. ஆஹா. அம்மா இந்த சோத்தை கண்டு ஐயோ என்னங்கிற காரம் ரொம்பவா? நமக்கிட்ட எப்பவும் எதுலயுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு என்ன ருசி. முனிமா ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இத கேட்கல. ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா என்ன அம்மா? பெத்தவ நினப்பு. எங்கற சாப்பாடு எப்படி? தெரியல. இத பாரு, நீ வச்ச தண்ணீர், இது நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரு, நான் உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா. முனிமா உன் இரும்பு இதயம் எப்படி இறங்கிச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக குழம்புல உப்பு புளி மிளகா இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல பிடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பரீட்சையில தேறிட்டேங்கிறேன். நீ வச்சது பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். புரட்டி என் தெரியல என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்ச? ஏதாவது சொல்லி காரத்துக்கு மானும் இல்ல புள்ளி மானும் இல்ல. கைதடா, இப்படி ஒரு கலாட்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கூடாது. சொல்லிருந்தா மோசம் போயிருக்குமே. சுமாரா முட்டாள். இப்பவும் இந்த பட்டம் சரி, அறிவு கேட்டவனே. இது நல்லா இருக்க. அதை வச்சுக்க. டேய், மாலதி தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்க 2 பேராவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் ரகலை பண்ணுங்களேன். டேய் டியூட்டி, உன் மோதத்தை கைட்டு அவ கையில மாட்டு. பெற்றாள் ஏன் சும்மா இருக்க? மோதத்தை கைட்டு அவங்க கையில மாட்டு. இதுதான் கல்யாணம். அப்பா எப்படா இத கரெக்ட் வேறு காத்துக்கிட்டு இருந்தேன். என் மாதிரி மாத்திரம் வேணாங்க. என்னவா? டிரைவர் கையில கிடக்கிறது ஓல்டுங்க. எக்ஸிபிஷன்ல வாங்குறது. இது ஒரிஜினல். பாத்தியாடா, உங்ககிட்ட அவளே வடிச்சுட்டா. அவ தானே உனக்கு லாய்க்கு விடாத. 2 கையில மோதத்தை கைட்டுங்க. கேடு எக்ஸிபிஷன். முனியம்மா, எப்படி கூப்பிடுறது? முனிமா. முனிமா கழுத கழுத. இந்த முனியம்மா, என் ஞாபகமா அவன் கையில மாட்டு. டேய், உன் பொண்டாட்டி மோதத்தை அவ கையிலேயே மாட்டு. கைய கொண்ட. 2 கழுதுனா நல்லபடியா இருங்க. எசமா நீங்க நல்லா இருங்க.